சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இல்லை இப்படி இருக்காது இது. கண்டிப்பாக இது எப்படி இப்படி இருக்கும்? ஒன்றா மாதிரியான ஒரு ஆளால் எப்படி இதுமாரி பண்ண முடியும்? நீ தான் இந்த ஜகால்கானுடைய ஃபார்மேஷன்லேருந்து கடந்து வந்திருந்தாலும் உன்னால் எப்படி இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அந்த பவரை வச்சுக்கிட்டு ஜகால் யானை தோக்கடிக்க முடிஞ்சுது? கண்டிப்பாக அதை நீ பண்ணியிருக்க மாட்டே. கண்டிப்பாக அது எனக்கு ஒன்றுமே புரியலையே. உன்னால் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாண்டா கேட்குறான். அது ஒன்றே ஹீரோ தான் சொல்கிறான். நான் தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேனே, இந்த ஜகால் யான் அவளை நான் கொல்லலை. அவள் செத்ததுக்கு காரணம் அது என்னன்னு கூட நீ தெரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கிறனா, அப்போனா நீ என்ன நானா லவ்வரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். இதை கேட்டோடனே அவன் சரி கண்டாயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து இதுமாதிரி ஏன் முன்னாடியே இப்படி பேசுவேன், முதல்ல அவன் வாயை வச்சு ஓடிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒடிந்து ஹீரோ கொத்தத்துக்கு அடிக்கிறான். உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மதிச்சு வச்சு சைத்தை வச்சு ஒரே ஸ்லஷ் பார்த்தீங்கன்னா அதில் அவன் முடி மட்டும்தான் தனியாக கட்டாகி கீழே வைது. உனக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? இன்னும் அரை ஸ்டெப் நான் முன்னாடி வந்திருந்தேன்னா நேற்றுக்கு என் கதை முடிஞ்சிருந்துருக்கும். நீ இதேமாரி தந்திரங்களை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுறியா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரே அடி. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் கீழே விடுறான். இப்போ தான் புரியுது, நீ இதுமாரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்க முடியும் ஜகால் யானைன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான சாக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த சங்கிலியை வச்சு இவனுடைய கையை கட்டி பிடிச்சிக்கிறான். இதுமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒன்று என்னால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு வந்து அவன் பேசுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த சங்கிலியை பிடிச்சி இசுட்டு ஹீரோ இதுதான் எனக்கான நேரம் அப்படி சொல்லிட்டு 12 ஃப்ளையிங் த்ரெட்ஸ் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ 2 நீடில் தவ மேலே விட்டுறான். அவனுக்கு சரியான ஷாக்கு. என்ன நீடிலா அப்படின்னு பார்த்துட்டு, இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்துட்டு ஹெவன்லி மார்ஷல் ஸ்வாட் ஸ்டைல் ஃபைட்டிங் ஆஃப் 100 கிரான்ஸ் அப்படி சொல்லி ஒரு அட்டாக்கு. அவன் பண்ண அட்டாக்ல ஹீரோ அந்த சங்கிலியெல்லாம் சல்லியாக நொறுங்கி போச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இவனால் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ண முடியுது? கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன நினைக்கிற, இதுமாரி ஒரு சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் எம்எல்ஏ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா என்ன? நான் உனக்கு ட்ரூ பவர்னா என்னன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சடனாக ஹீரோ பின்னாடி வந்து ஒரு அட்டாக்கு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இதை பார்த்துட்டு அவனுடைய சைத்தை வச்சு பிளாக் பண்ணிட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் அந்த அடியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவில் சுத்தமாக முடியல. அந்த இடமே அப்படியே வச்சு சதுருது. ஹீரோ நினைக்கிறான், அட்டாச்சா நான் என்ன தான் இவனை பிளாக் பண்ணியிருந்தாலும் என்னுடைய அது உடையிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானும் இவனும் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் சொல்லி, எனக்கும் இவனுக்கும் நடுவில் இவ்வளோ கேப் இருக்கும் சொல்லி. இவன் என்ன இந்த டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த டாச் ஆகிட்டு, நான் சீக்கிரமாக ஏதாவது இதுக்கான வழியை பார்த்தே ஆகணும். ஏன்னா என்னால் இவன் கூட கண்டிப்பாக ஹெட் அண்ட் ஹேண்ட் பண்ணவே முடியாது. நான் கண்டிப்பாக ஓப்பனிங் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சடனாக இவன் ஹீரோ பின்னாடி வந்துட்டு, நீ ஏன் நிற்கிற, என்னை கிட்டேருந்து தப்பிச்சு ஓட முடியும்னு நினைக்கிறேன் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹீரோ அசால்ட்டாக தத்துட்டான். ஹீரோவோட சைத்து அப்படியே பறந்து போது அவன் கையை விட்டு. இதுதான் உனக்கான எண்டு, உன் கதை இந்த இடத்துலேயே முடியுதுடா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு ஸ்லாஷு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கான சரியான சான்ஸு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஸ்பிளிட்டிங் ஆரோ புல்லட் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஷோல்டரில் அட்டாக் பண்ணுறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோடைய பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கும் ஒருத்தருக்கு மேலே உழுது. பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோட நெஞ்சிலே ஒரு பெரிய வெட்டை ஒன்று போட்டு விட்டான். அவன் அட்டாக் பண்ண அட்டாக் ரொம்ப எனக்கு அதிகப்படியான ஒரு பிளட்டை வந்து வெளியேற்றிருக்குது. என்னால் இந்த நிலைமையில் கண்டிப்பாக அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் பர்ஃபெக்டாக அவன் என்னுடைய அட்டாக்கை லேண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த சைலண்ட் ட்ராகன் இப்போ இவன் அடிபட்டிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினச்சிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன், ஓ நீ உன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருந்துருக்கியா அப்படி சொல்லிட்டு வெளியே வரான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஷோல்டரில் தான் அடிபட்டுக்குது. டெஸ்ட் மிஸ்ட்டில் அவன் டாஜ் ஆகி அதில் தப்பிச்சுட்டுக்கிறான். இப்போ தான் புரியுது, நீ உன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருந்துருக்குற. அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் அட்டாக்ல உன்னுடைய கியூஏ எனர்ஜி அது ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நான் உணர்ந்தேன். ஹீரோ ஒன்றுமே புரியல, எப்படி இவனால் சிங்கிள் கிராச் கூட இல்லாமல் வர முடியுது அப்படி சொல்லிட்டு ஹீரோ யோசனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த கியூஐ டியூவேஷன் நடக்குது. அடாச்சா என்ன இது, மறுபடியும் எனக்கு இது வருதா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இந்த சிம்டம்ஸ் இது ஏன் மறுபடியும் இப்போ வரணும், அடாடி அதுவும் இந்த நேரத்தில் வரணுமா, என்னால் வர கண்டிப்பாக வந்து நிலைமையில கூட ஃபைட் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுக்கிறான். நீ உன்னோட ஸ்கில்லை முதலே பயன்படுத்தியிருக்கணும். கண்டிப்பாக இது உன்னுடைய அரக்கன்ஸாக தான் இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு புள்ள பூச்சி எல்லாம் இந்த சைலண்ட் ட்ராகனுக்கு முன்னாடி நிற்க முடியுமா என்ன? இப்போ தான் நம்மளுடைய உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்குது.
தி பாய்சன் கிரிப்பிள் அப்படி சொல்கிறான். அப்படியே வந்து கட் பண்ணால் எங்கன்னா காட்டுறாங்க. என்ன என்ன சொல்கிற நீ? யுண்ணாமலையா? அவன் எதுக்கு யுண்ணாமலை போனான் அப்படின்னு வந்து கேட்குறான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் அரெஸ்ட் தானே பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காத மாரி நான் அவனை தனிமை தானே படுத்தி வச்சுருந்தேன். எப்படி அவனுக்கு கிடச்சிது அப்படி சொல்கிறான். சார் சார் அது வந்து எனக்கு தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெட்ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் கிடச்சிது. இதை கிடச்ச உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக அங்கேருந்து யுண்ணாமுக்கு போனார் அப்படி சொல்லி எடுத்து கொடுக்குறான். உடனே அவன் இதை வாங்கி பார்த்துட்டு இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையே இந்த லெட்டரில். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனா இதில் வந்து எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்லை. ஆனால் அவன் ஏற்கனவே அந்த ஜெயகல்யாணம் நினச்சி கவலை இருக்கிறதுனால இது வந்தவொடனே புஷ்ஷுன்னு ஓட்டான் போலையே. அடச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இது யார் அமிச்சான்னு உனக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சியா? இல்லை சார் அது யார் அமிச்சாலாம் தெரில. அது வந்து அவர் ரூமில் தான் இருந்தது. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறான். சரி நான் உடனே யுன்னாமுக்கு போகிறேன். பட் லீடர் நீங்கள் எதுக்கு யுன்னாமுக்கு போகிறீங்க? சைலண்ட் ட்ராகன் அவன் ஒன்றே அவ்வளோ வீக் கிடையாது. கண்டிப்பாக அவனால் வந்து பாய்சன் கிரிப்பில் போட்டு தள்ள முடியும் அப்படி சொல்கிறான். நீ என்ன நினைக்கிறேன்? நான் ஒன்றும் அந்த பாய்சன் கிரிப்பிளுக்கு பயந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு போகிறேன்னு நினச்சியா? கண்டிப்பாக கிடையாது. அவனாலலாம் சைலண்ட் ட்ராகனை தொடவே முடியாது. ஆனால் அவன் என்னுடைய அடாப்டட் சன் அப்படிங்கிறத தெரிஞ்சவனையும் கண்டிப்பாக அவ அந்த இடத்துல அப்பீர் ஆவா. அவள் என்னுடைய மொத்த பிளானை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கோசமே அங்கே வருவா. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேனை தான் காட்டுறாங்க. டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே நின்றுன்னு எங்கே எல்லாம் இந்த இடத்துல என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துனுக்குறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பாடியோ நல்ல வேலை நான் லேட்டாக வரல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஒன்று இந்த டேன் திரும்பி பார்த்துட்டு யாரா நீ எதுக்கு இங்கே வந்துக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஓஹோ, நீங்கள் ஒன்றையும் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு காரணமே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பெங்கரி கோன் அவனை இங்கே கூட்டின்னு வந்த பர்சன் நானும் வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த பெங்கரி கோன்கிட்ட லெட்டர் கூட்டின்னு வந்துக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நீ என்ன சொல்கிற? நீ தான் அந்த பெங்கரி கோனை இங்கே கூப்பிட்டு வந்தியா? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி கேட்குது. நீங்கள் வந்து ரொம்பலாம் பேனிக் ஆகத்தால. நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிங்கன்னா அந்த பீனிக்ஸ் அந்த ஜெயகல்யான் அவனை கொன்னவன் வந்து இந்த நாஞ்சி கிராமத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நான் தான் வந்து அந்த பெங்கரி கோனனுக்கு சொன்னேன். அந்த பாய்சன் கிரிப்பிள் போல் ஒரு முக்கியமே இல்லாத ஒரு ஆளெல்லாம் நீங்கள் எதுக்கு உங்களுடைய பைட்டாக யூஸ் பண்ணுறீங்க? அதை விட ஒரு பர்ஃபெக்டான பைட்டாக இவன் இருப்பான். என்ன சொல்கிறீங்க? அன்ஃபார்ட்ரிங் ரைட்டியஸ்னஸ் உங்களுக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான். என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறான். உடனே இந்த பொண்ணு சரி கண்டாயின்ட்டு நீ யாருன்னு ஒழுங்காக சொல்லிடு. உன்ன மாரி யாருன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆறாவை அது ரிலீஸ் பண்ணுது. உடனே அவன் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரையோ, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மார்ஷல் அலையன்ஸோடைய அட்வைசராக இருக்கேன். என்ன உன்ன மாரி ஒரு அட்வைசர்மா நீ வந்து எப்படி எனக்கு உதவி செய்வ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பேரை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் சொல்லுது. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாததால தான் உங்களுக்கு வந்து என் பேர் தெரியல. நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேஷம் மட்டும்தான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லார்ட் ஆஃப் ப்ளூ டிராகன் லாங் ஷார்ட்மேன் செக்டோடைய பெங்கரி லீடர் அவர் இருக்கார் பார்த்தீங்களா? அவருக்கு டிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் களத்தில் இறங்கி செய்கிறது நான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு சரி கண்டாயிட்டு அது ஃபுல் கில்லிங்கிட்டு விடுது அந்த டேனு. இல்லாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுடைய பேரை என் முன்னாலே சொல்லுவ. என்ன இன்சல்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. உடனே அவன் பதறான். இல்லை நான் வந்து சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் வந்து அவன் கீழே வேலை பார்க்குற மட்டும்தான். ஆனால் வந்து அவன் கூட இல்லை. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய கோலம் செட் லீடர் பெங்கரியோட கோலம் வேறு. அதுக்கு எவிடன்ஸாக தான் நான் வந்து இப்போ அவனுடைய அடாப்டட் சன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாஞ்சி கிராமத்துக்கு கொண்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீ என்ன நினைக்கிற? அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சக்ஸஸ்க்கோசம் அவனுடைய பிரதர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையாலே கொண்டான். அப்படி இருக்க சொல்ல இந்த அடாப்டட் சன் இவன்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த டேன் அவனை ஃபுல் கில்லிங் ரேட் விட்டுன்னு சொல்லுது. இல்லை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவனே சாதாரண ஆள் கிடையாது. இந்த கோன் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்கரியோட ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவன்லி மார்ஷல் ஸ்வாட் ஸ்டைலில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாரை ரீச் பண்ணிட்டான். அது வேறு இல்லாமல் இந்த உலகத்துக்கே தெரியும் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு
டிசப்பிள் அப்படி சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் கண்டிப்பாக அந்த லீடர் பெங்கரி கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். கண்டிப்பாக அவனை தேடி இங்கே வருவார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவன் அந்த இடத்துல இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஜாங்ஸி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் போயிருக்கிறான் முரிமான லீடரை மீட் பண்ணுறதுக்கோசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து அதை ஒன்றா கேட்டு பாருங்க அப்படி சொல்கிறான். ஆனால் இது ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப காலங்களாக ஓடி போயிருக்கிற ஒரு ஆள் வந்து மரத்தில் இருக்கிற கீழே வீழ இலையை கூட ஒரு காரணமாக வச்சு வருவான். அது போல் இருக்கிற உன்னெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன். நீ இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் சொல்லுது. உடனே அவன் இல்லை இல்லை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட வந்து இதுமாரி விஷயத்த செஞ்சதுக்கோசமும் சொன்னதுக்கோசமும் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக என்னுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சரி சொல்லு, நீ ஏன் நீ எதுக்கோசம் இப்போ அந்த லீடர் பெங்கரியை எதிர்த்து போராடுற? எதுக்கோசம் நீ அவனுக்கு கூட இருந்தே குழி படிக்கிற? இதுக்கான காரணம் என்ன? இதனால உனக்கு என்ன கெயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டான் கேட்குது. எனக்கு எனக்கு என்ன கெயினா கேட்டீங்க? ஆமாம், எனக்கு ஒரு கெயின் இருக்குது. அது அந்த ஜென் ஜேக்கியாங் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் வில்லத்தனத்தில் போயிடுறான். பார்த்தீங்கன்னா ஹீரோட பேரை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கேருந்தா வருமோ தெரியல, அப்படியே பைத்தியக்காரனா ஆயிடுறான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணே பார்த்துட்டு யாரா இவன் இவ்வளோ பைத்தியக்காரனா இருக்கான்னு சொல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக தான் டைம் எடுக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த ஒரு என்னுடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக சண்டை போட்டுனுக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸோட அடிக்கிற அட்டாக்கெல்லாம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு டாச் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட்டுனுக்கிறான். அவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் சண்டை போட்டுனுக்கிறானுங்க. ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற அந்த QI டிவியேஷனால சுத்தமாக முடியாமல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ச்சே, என்னுடைய பாடி அதோட லிமிட்டில் இருக்குது. கண்டிப்பாக இப்படியே போனால் என்னால் சுத்தமாக இவனோட ஃபைட் பண்ண முடியாது. என்னுடைய ஒவ்வொரு செல்லும் அது அப்படியே கிளியரா போல இருக்குது. இந்த பெயின் இதெல்லாம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பெயினை வச்சுனால இவன் கூட சண்டை போடவே முடியாது. ஆனாலும் ஆனாலும் எனக்கு இப்போ இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. நான் கண்டிப்பாக இவனை கேட்சப் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ முக்கறான். அவன் முக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 2 அடி பின்னாடி போகிறான் அந்த சைலண்ட் ட்ராக்குன்னு. அவனுக்கு சரியான ஷாக்கு. என்ன இவன் எப்படி திடீர்னு இவ்வளோ பவர்ஃபுல் ஆனான்னு பார்க்குறான். உடனே இது சரிப்பட்டு வராது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அடி அச்சு அடியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு 2 அடி பின்னாடி போய் நிற்கிறான். என்னால் எவ்வளோ நேரம் தான் கூட தாக்கு பிடிக்க முடியும்னு தெரில அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஓ, இப்போ தான் எனக்கு புரியுது. உன்னுடைய எனர்ஜி சடனாக ரைஸ் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு தெளிவாக புரியுது. நீ தானே அந்த பெஸ்டெக் பிளட் ஆர்ட்டை யூஸ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அதை நான் என் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு இது கிட்ட சரியான ஷாக்கு. என்ன பெஸ்டெக் பிளட் ஆர்ட்டா? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ பார்த்துக்கிறான். அவன் சொல்கிறான், நீ உன்னோட வெக்ட்ரிக்கோசம் நான் ஸ்டாப்பாக போராடுறதுக்கோசம் உன்னோட லைஃப் ஸ்பேனே போனாலும் பரவாயில்ல சொல்லி இதேமாரி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்கிட்ட சண்டை போடுறியான்னு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான உங்ககிட்ட இருக்கிற உன்னோட லைஃப் இப்போ தான் புரியுது நீ எவ்வளோ மோசமான ஒருத்தன் சொல்லி. இதனால தான் நீ ஜகான் என்னை போட்டு தரலையா? கண்டிப்பாக நான் இந்த ஃபைட்டில் தோக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எனக்காக இல்லை அவளுக்காக ஃபைட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உன்னை இந்த இடத்துலையே உன் கதையை முடிப்பேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டவனே ஹீரோ, அப்படியா? நானும் நானும் இந்த இடத்துல எனக்காக சண்டை போடல. நான் இங்கே தோக்காமல் இருக்கிறதுக்கு ஊருப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படி சொல்கிறான். ஓ, அப்படி சொல்கிறியா என்ன? அப்படின்னாவா இப்போவே ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு புயல் வேகத்தில் அவனோட ஃபைட்டை ஆரம்பிக்கிறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைலன்ஸ் வார்டு எவன்லி மார்ஷல் ஷார்ட் ஸ்டைல் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ண வரான். ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய லவுட் அவுட்ஸ்கிரேட்ஸ் ஆஃப் QI அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அட்டாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்டு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ் பேக் ஆகுறானுங்க. இவனுடைய ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகுது. ஹீரோவுடைய சைத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபைட்டை உள்ளே ஹீரோ உடனே அவனோட பவர் மொத்தம் கேதர் பண்ணி ஸ்பிளிட்டிங் ஆரோ புல்லட் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு பாயிறான். இவனை உடனே பார்த்தீங்கன்னா ரிசவுண்டிங் ரிக்விங் பாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவனை அவனை பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னைக்கு சத்தரா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறானுங்க. அந்த அட்டாக்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்டு. அந்த இடமே அப்படியே வச்சு சதறுது. ஹீரோ பார்த்தா அப்படியே பறந்து போய் ஒரு பாறை வச்சுக்கின்னு கீழே போயிடறான். என்னால் எல்லாம் சுத்தமாக முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துனுக்குறான்.
பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கை அப்படியே முறிஞ்சு போயிடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை திரும்பிட்டு இருக்குது அவன் உடம்பு விட்டு. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகுறான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை அவனுக்கு. அவன் வந்து அசால்ட்டாக நடந்து வந்துருக்கிறான். ஹா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னால் என்னை தோக்கடிக்க முடியும் நினச்சிட்டு இருக்கியா என்ன? இந்த ரிசவுண்டிங் ரீக்விங் பாம் இதுதான் இந்த பெங்கரிக்கானுடைய 3 அல்டிமேட் மூவ்ஸில் ஒரு மூவ். இதுக்கு எதிர்க்கெல்லாம் உன்னால் நிற்க கூட முடியாது. ஹா, இந்த அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் எவ்வளோ பெரிய ட்ரீயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழமையான ட்ரீயாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக கீழே விழும். அப்படி இருக்க சொல்ல நீ எல்லாம் ஒரு சின்ன பையன்டா. ஆனாலும் நான் உன்னை பாராட்டி ஆகணும். ஏன்னா தி பாய்சன் கிரிப்பிள்னு பேரை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய எல்லைக்கு முன்னாடி விஷயங்கள் தான் செய்கிற அப்படி சொல்கிறான். நான் உன் கூட நான் உன் கூட அந்த ஸ்ட்ரென்த் மூலமாக பேட்டில் பண்ணணும்னு நினச்சியா என்ன? நான் உன்னை தொட வேண்டியிருந்தது, அதனால தான் அதுமாரி அட்டாக் பண்ணேன். அதுவா கண்டி? இல்லைண்ணா கண்டிப்பாக நான் உன்கிட்ட வந்திருக்கவே மாட்டேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஹீரோ ஏற்கனவே பாய்சன் கில் வச்சு அட்டாக் பண்ணி வச்சுக்கிறான். ஹீரோ சொல்கிறான், நான் இந்த இடத்துல வந்ததுலேருந்து எக்கச்சக்கமான பாய்சன்ஸை சாப்பிட்டு பார்த்தேன். அதில் ஒரு பாய்சன் தான் இந்த ஆஸ்தட்டிக் ஃப்ரூட். இதில் இருக்கிற நீடில் அவங்க கையில் புத்திக்கிச்சுன்னா, அதாவது அதில் இருக்கிற அந்த பாய்சன் மூலமாக என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கு வந்து சிவியரான தலைவலி வரும். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிற்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அது வரை இல்லாமல் அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக உன்னுடைய கதை இந்த இடத்துல முடிய போகுது. நீ தலை சுற்றி கீழே வைய போகிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறான். உடனே இதை கேட்டோடனே அவன் சொல்கிறான், ஓ, உன்னுடைய பாய்சன் கிரிப்பிள் என்ற பேருக்கேற்ற மாதிரி தான் நீ ஃபைட் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய அட்டாக், உன்னுடைய வெப்பன் அது பாய்சன் மட்டும்தானா? ஹா ஹா ஹா, இப்போ தான் புரியுது. நீ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீ ஜேகுலியானை தோக்கடிச்சுமா சொல்லி இது மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறியே, உனக்கு ஷேமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், என்ன சொல்கிற? இந்த ஃபைட்டில் நான் லூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சாக வேண்டியது தான். நான் சாகாமல் இருக்குன்னா நான் என்ன வேணால் பண்ணறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படி சொல்கிறான். பொண்ணு எதுக்கிட்டோன்னையும், ஆமாம், இவனுடைய பவர், இவனுடைய ஸ்ட்ரென்த் அது ஒன்றும் அவனுடைய பவர்லேருந்து வரல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் யோசிச்சுட்டு, நீ சொன்னது சரிதான், ஆனால் என்ன பண்ண முடியும்? நீ என்ன தான் என் மேலே பாய்சன் யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் இப்போ ஒன்றுத்துக்கும் வேலை இல்லாத ஒன்று. ஹே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ளேருந்து ஒரு பில்லு ஒன்று எடுக்கிறான். ஹீரோ இந்த பில்லு பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகுறான். இது வந்து அந்த ஜேகல்யான் சாப்பிட்ட அந்த பில்லு தானே? அந்த ஃபீனிக்ஸ் ஜேகல்யான் இந்த முரிமலைன்ஸ் வந்து தேவையில்லாம் தூக்கி போட்ட மாதிரி இவனையே தூக்கி போடுறாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோ சரி ஷாக் ஆகுறான். உடனே அவன் அந்த பில்லு எடுத்து சாப்பிட்டு, உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆளெல்லாம் எப்படி அவனை நிற்கலாம்? நீ இந்த இடத்துல காலிடா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு சரி வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். கண்டிப்பாக இதுதான் இந்த ஜேகல்யானுக்கான ரிவெஞ்சாக இருக்கும். இதுதான் என்னுடைய ரிவெஞ்ச், நீ இந்த இடத்துல சாவுடா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோ நினைக்கிறான், அடாச்சா இவன் வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டானே, கண்டிப்பாக இப்போது என்னுடைய பாடி ஸ்ட்ரென்த்லேருந்து இதை என்னால் டாச் பண்ண முடியாது, அவள் தான் என் கதை முடிஞ்சுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரு துணி வந்து பறந்து வந்து கரெக்டாக அந்த சைலண்ட் ட்ராகனுக்கு ஒரே அடியில் அவன் அப்படியே பறந்து போய் உயிரான். ஹீரோக்கு சரியான ஷாக்கு, யாரா அது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா இந்த டேன் தான். ஹேய், நீ வந்து இப்போது பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவனை கூட நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் சொல்லுது. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.